The cost of 5 kg of apple is rupees 450. The cost of 12 dozen of mangoes is rupees 4320. And the cost of 4 kg of oranges is 240. So, what is the total cost of 8 kg of apple, 8 dozen of mangoes and 8 kg of oranges? Okay. First, 5 kg of apple rate 450 rupees. That is 5 kg of apple rate rupees 450. அப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன், ஆப்பிள் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அதாவது ஆப்பிள், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேங்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரஞ்சஸ். ஸோ 5 kg ஆஃப் ஆப்பிள் எவ்வளவு? 450 rupees. அதாவது ஆப்பிள் வந்துட்டு 5 kg ரேட் எவ்வளோனாக்கா 450 rupees இருக்கு. அப்போ 1 kg ரேட் எனக்கு என்னவா இருந்திருக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 rupees இருந்திருக்க முடியுமா? 1 kg ரேட் எவ்வளவு? 90 rupees இருக்கு. அப்படி மேங்கோ என்ன கேட்குறாங்க? 12 dozen ஆஃப் மேங்கோ. 12 dozen ஆஃப் மேங்கோ எவ்வளவு? 4320 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 12 dozen ஆஃப் மேங்கோ கரு கொடுத்துருக்காங்கனாக்கா 4320. அப்போ 1 dozen எனக்கு என்ன இருக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 4320 டிவைட் பை 12 எடுத்துக்கலாமா? அப்போ 1 dozen உடைய ரேட் எனக்கு எவ்வளோ இருக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 டேபிளில் 3 times 6 36. ஸோ 372னா 360 இருக்க முடியும். 1 dozen ஆஃப் மேங்கோஸ் 360. அண்ட் ஃபைனலி ஐம் கமிங் ஃபார் ஆரஞ்சு. ஆரஞ்சு என்ன சொல்கிறாங்கனாக்கா 4 kg ஆஃப் ஆரஞ்சு எவ்வளோனாக்கா 240 rupees சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 1 kg எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 rupees இருக்கும். எல்லாமே 1 kg கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது ஈஸி. ஏன்னா எனக்கு இதான இங்கே கேட்குறாங்க, ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 8 kg ஆஃப் ஆப்பிள்ஸ், 8 dozen ஆஃப் மேங்கோஸ், 8 kg ஆஃப் ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லையா? அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு 8 kg ஆஃப் ஆப்பிள் என்ன நான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 8 kg ஆஃப் ஆப்பிள் வந்து நான் என்னன்னு பார்க்க போகிறேன். ஸோ 8 into 19 எடுத்துக்கலாமா? அப்போ 8 into 19னா 720 இருக்கும். இங்கே பார்க்குறேன். ஸோ 8 into 360. 8 into 360னா 8 6 48, 8 திருப்பி 4, ஸோ 24 28. அப்போ 280. இங்கே பார்க்குறேன் 8 into 60. 8 into 6னா 8 into 4 is 48. ஸோ 48. அப்போ வாட் இஸ் த சம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் வில் பி தி சம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ சால்வ் பண்ணாக்கா இந்த இடத்துல எனக்கு 0 கிடைக்கும். 8 to 16, 16 18 8 திருப்பி 1, 8 ஒரு 4 12 0 4 வருமா? அப்போ 4080 will be the answer. Option B 4080 will be the answer. will be your answer. So next sum பாருங்க, எனக்கு என்ன கொடுக்குறாங்க? 17 doors, 12 chairs and 15 tables cost rupees 3700. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வேரியபிள் இருக்கு. ஸோ டோரு, சேரு, டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்கு. 3 வேரியபிளில் எனக்கு ஒரே ஈக்குவேஷனை கொடுத்துருக்குறாங்க. ஐ ஹவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17 டோர், ஸோ டோருக்கு டின்னு வச்சுக்கிறேன், ப்ளஸ் 12 சேருக்கு சின்னு வச்சுக்கிறேன், ப்ளஸ் 15 டேபிள், ஸோ 15 டேபிளுக்கு டின்னு வச்சுக்கிறேன். அதோட காஸ்ட் எவ்வளோன்னா ஸோ 37,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட காஸ்ட் எவ்வளோனாக்க 37,000 சொல்லி கொடுத்துருக்காங்க.
இதுல எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கனாக்க find the cost of 51 door plus 45 table plus 36 chair. ஸோ இங்கே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த டேபிளையும் சேரையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்த்து நம்ம ஆன்சர் வரலன்னு சொல்லி போயிருக்கிறதுக்காக டேபிளையும் சேரையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னாக்கா we are interchanging this, அதாவது 51 door சரியா ப்ளஸ் 45 plus 36 chair plus 36 chair plus 45 table. அப்ப 17 51க்கு என்னால ஈக்குவேட் பண்ண முடியுமான்னு பார்க்கறேன். 17 51க்கு ஈக்குவேட் பண்ண முடியுமான்னு பார்க்கறேன். எஸ் டெஃபினெட்லி என்னால ஈக்குவேட் பண்ண முடியும். 17 into 3. ஸோ இன்டூ 3 போட்டா எல்லாமே இன்டூ 3 போடணும். இன்டூ 3 போடணும். இங்கே என்ன பண்ணணும், இன்டூ 3 போடணும். 17 into 3 அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 51D. சரியா பிளஸ் 12 into 3 அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 36C பிளஸ் 15 45 டேபிள் ஈக்குவல் டு 3700 into 3 அப்படின்னா 21க்கு 1 திருப்பி 2 9 11 அப்போ 111 000 இருக்கிறாங்க. அப்போ அது கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சா 51D 36C 45D ஈக்குவல் டு 111 000 பேர் ஆன்சர் எடுத்துக்கிறேன். Option A will be your answer. Option A will be your